கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்குமா சார். நாளை விஜய் அவர்கள் கரூர் செல்கிறார் அப்படின்னும் போது இப்போ வந்து அந்த 31 பேருக்கு அரசு வேலை அப்படின்றது ஒரு பெரும் சர்ச்சையாக மாறி இருக்கு. சீமான் அவர்களும் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது ஒரு அரசியல் கட்சி தலைவரா அதை வெளிப்படையா அதை தவறுன்னு சொல்றது சீமான் தான் நினைக்கிறேன். மேலும் நாம் தமிழர் கட்சி சார்பாக தான் அதுக்கு நீதிமன்றத்தில் அதுக்கு எதிரான ஒரு வழக்கம் தொடர்ந்துருக்கிறாங்க. ஸோ இந்த இஷ்யூ தவறுன்னு லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ் தேரியில் விஜய்க்கு பாப்புலாரிட்டி, அந்த பாப்புலாரிட்டியை நம்பி வந்தவங்க கூட்ட நெரிசலில் செத்தது 41 பேர். அந்த 41 பேருக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு விஜய் தரப்பு அந்த தாவேக அரசு வந்து வேலைவாய்ப்பு கொடுக்குது. இது வந்து முறையற்றது, நியாயமற்றது. நிறைய பேர் வந்து வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கும்போது வந்து அரசு இது பண்ணுறது தவறான இது வாக்கு வங்கிக்கான ஒரு அரசியல்னு சீமான் அறிக்கை விட்டுருக்காரு. சீமான் தெளிவாக அந்த விஜய் எதிர்ப்பு அரசியலை அவர் முன்னெடுக்கிறார். காரணம், அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தலில் எல்லா இடைத்தேர்தலையும் நிற்கிறாரு நாம் தமிழர். அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தலில் விஜயா சீமானாங்கிற ஒரு பொசிஷனிங்காக அவர் பண்ணி இந்த அரசோட தவறுகளெல்லாம் பட்டியலிட்டு வச்சு அதை மையமாக வச்சு அந்த இடைத்தேர்தலை சந்திக்கணுங்கிறதுல சீமான் உறுதியாக இருக்கிறாரு. மேலும் அவருக்கு வந்து திமுக அதிமுகவை சேர்ந்தவர்களும் சீமான் சட்டசபைக்குள்ள நுழையணுங்கிற எண்ணம் கொண்டவங்களோட வாக்குகளும் கிடைக்குங்கிற ஒரு புள்ளிக்குள்ள அவர் நகர்றாரு. குறிப்பாக விஜய் வந்து ஒரு சகோதரங்கிற அடிப்படையில் கூட்டணிக்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துனாங்கிற ஒரு அடிப்படையில் வந்து அவர் சீமானை வந்து முதலமைச்சராக சந்தித்தாலும் கூட சீமான் அந்த நட்பை வேறு அரசியல் வேறுங்கிற லெவலில் தான் வந்து விஜய்க்கு எதிராக, அதுவும் காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸில் இருக்கக்கூடிய விஜய்க்கு எதிராக கடுமையான ஒரு நிலைப்பாடு எடுத்தாதான் ஒரு பொலிட்டிக்கல் லீடராக எமர்ஜ் ஆகி வர முடியும்னு அவர் கருதுறாரு. விஜய் 35 விழுக்காடு வாக்கு எடுத்ததும் சீமான் ஓவர்னு பலரும் சொன்ன சூழ்நிலையில் இல்லை, நான் தோல்வியை ஒத்துக்கல, நான் வெற்றி பெறுவோங்கிற தன்னம்பிக்கையோட சீமான் வந்து விஜய்க்கு எதிரான கடுமையான அரசியலை வந்து முன்னெடுக்கிறார். இப்போ வந்து டாஸ்மார்க் விஷயங்கள்னாலும் சரி, பல ஆர்ப்பாட்டம்னாலும் சரி, இரும்பாவனம் கார்த்திக்கு, அந்த பாத்திமா பர்கானா, அந்த எல்லாருமே வந்து பல இடங்கள்ல பண்றாங்க. நல்ல கூட்டங்கள் வருது. மக்கள் பிரச்சனைகளை அவங்க முன்னெடுத்து நாம் தமிழர்கள் கொஞ்சமும் சோர்வு இல்லாம போராடுறாங்க. குறிப்பா அதுல வந்து சீமான் வந்து டாஸ்மார்க்கு எதிராக முழுமையான ஒரு குரலை கொடுத்தவர். அதை வந்து அவர் திமுக, அதிமுக, நாம் தமிழர் 3 பேருமே டாஸ்மார்க்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்காங்கங்கிறத சூழ்நிலையை முன்னிறுத்தி எதிர்காலத்தில் அவர் களத்துக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து அம்பாசமுத்திரம் களத்தை சீமான் ரொம்ப பெருசாக எதிர்நோக்கிறாரு. அதுக்குள்ளே வந்து களமாடும் போது ஆளுங்கட்சி எதிர்ப்பு அரசியலில் தான் முன்னின்று அதை செய்யணுங்கிற எண்ண ஓட்டத்துக்குள்ள கடுமையான தாவேக அரசு எதிர்ப்பை வந்து அவர் முன்னெடுத்திருக்கிறாரு. குறிப்பாக கரூர் சம்பவத்தில் ஒரு சிம்பத்தட்டிக் கிரவுண்டில் கம்பேஷன் நேற்றத்தில் அது பராக்கேட்டிவ் இருக்கும் சிஎமுக்கு. அதை வந்து மற்ற கட்சிகள் வந்து விமர்சனம் பண்ணதுக்கு தயங்கும் போது சீமான் அதை கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாரு. நான் தான் மிக கடுமையான விமர்சனங்களை வைப்பங்கிறதுல தெளிவாக நிற்கிறார். இத்தனைக்கும் 4 விழுக்காடு வாக்கு தான் எடுத்திருக்கிறார். 1 விழுக்காடுல தான் 8 வந்தேன், 4ல் இருந்து வந்து நான் அதையும் தாண்டி பெருசாக வருவேங்கிற நம்பிக்கையில அவர் பண்றாரு. அந்த நம்பிக்கைக்கு காரணம் வந்து சீமானுக்கு தமிழ் தேசிய அரசியல்லையும் விஜய் வந்து கையில் எடுத்தார். ஒரு பட்டும் படாமலாம் தொட்டும் தொடாமல் எடுத்தார். இன்னைக்கு காங்கிரஸ் கூட கூட்டணி சேர்ந்ததில் அந்த தமிழ் தேசிய அரசியலுங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியா விஜய்க்கு மேலே நிற்கும்போது சீமான் இன்னும் காங்கிரஸோட துரோகங்கள் அதெல்லாம் மையப்படுத்தி வந்து தன்னுடைய அரசியலை வந்து கூர்மைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது. அந்த வகையில் 2 மாதத்துக்குள்ளேயே நாம் தமிழர் தம்பிகள் வந்து களத்துக்குள்ள வந்து அங்கங்கே ஆர்ப்பாட்டம், போராட்டம் எல்லா இடங்கள்லையும் நீங்கள் நடத்துகிறத பார்க்க முடியுது. இன்னும் சொல்ல போனால் விஜய் யோட வெற்றி சீமானுக்கும் ஒரு ஃபோக்கஸை கூட்டி கொடுத்துருக்காதான் நான் பார்க்குறேன். அது திமுக அதிமுக இடையில சிரமப்பட்டு இருந்த சீமான் விஜய்க்கு எதிராக டைரக்டாட்டே அந்த களத்தை செட் பண்ணி போகக்கூடிய ஒரு சூழல் வந்து சீமானுக்கு கொடுத்துருக்குது. மக்கள் இதுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு வளையத்தை கொடுக்க போகிறாங்கங்கிறது தேர்தல் முடிவு தான் சொல்லணும். பட் சீமான் தன்னம்பிக்கையோடு தளராமல் வேறுபிள்ளை பிரபாகரன் அவரோட மன உறுதியோட சீமான் வந்து களத்துக்குள்ள நிற்கிறத பார்க்க முடியுது. கண்டிப்பா சார். இப்ப கரூர் செல்லும் விஜய் அப்படின்னும் போது இது வந்து ஒரு இடைத்தேர்தல் பிரச்சாரம் அப்படின்றத சீமான் அவர்கள் வெளிப்படையாக சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். இப்போ விஜய் போக போறது ஒரு இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரமா நம்ம பார்க்கலாமா சார்? இடைத்தேர்தல் எப்போ வருதுங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே, எங்க போனாலும் அரசியல் கட்சிக்கு ஆதாயம் இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி போகாது. இடைத்தேர்தலை பொறுத்தளவில் 6 தொகுதியும் வந்து
டிஸ்குவாலிஃபிகேஷனா ரெசிக்னேஷனாங்கிறதுல ஒரு கேள்வி இருக்குது. ஏற்கனவே 3 இடங்கள்ல இந்தியாவுக்குள்ள தேர்தல் நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையம் இந்த 6 இடத்துக்கு ஏன் நடத்தல? அப்போ கோர்ட்ல கேஸ் இருக்கு. இது டிஸ்குவாலிஃபிகேஷனா ஆர் ரெசிக்னேஷனாங்கிறத ஒரு கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் வந்து தெளிவாக வரட்டுங்கிறதுல அவங்க முடிவில் இருக்கிறாங்க. ஸோ அந்த முடிவு வர்றது வர இடைத்தேர்தல் நடத்துமாங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் தெரியுது. இதில் சபாநாயகர் வந்து என்னென்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் பெண்டிங்காக இருக்கும்போதே டக்குன்னு ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணி இவங்கெல்லாம் தாவேக்கால சேர்றதுக்கு வழிவகை பண்ணிட்டாரு. ஸோ அந்த இடத்துக்குள்ளே எப்படி மேக்கப் பண்ணுறதுங்கிறது சபாநாயகர் சபைக்குள்ளே வந்து மந்திரிகளெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஜெயஸ்ரீ பிரபாகரன் சில விஷயங்கள் நல்லா பண்ணுறாரு, நான் பாராட்டுறேன், அது வேற விஷயம். பட் இந்த விஷயத்தில் அவர் லாக் ஆகிட்டார் அவசரப்பட்டு. அவர் கண்ணெதிரே அவங்களுக்கு எதிராக ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் பெட்டிஷன் வந்து பெண்டிங்காக இருக்குது. அது பெண்டிங் பெட்டிஷன் முடிவுக்கு வரக்கு முன்னாடியே அவங்கள வந்து ரெசிக்னேஷனே அவர் அதை அக்செப்ட் பண்ணியிருக்க கூடாது. இது எப்படி ஓவர் கம் பண்ணுறதுங்கிறது அவருக்கு பெரிய சிரமமாக இருக்குது. அவருக்கு கிரெடிபிலிட்டி இது பாதிச்சிடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அந்த இடத்துக்குள்ள அவர் டிஸ்குவாலிஃபிகேஷன் தொடரான அந்த பெட்டிஷனுக்கு இன்னும் பதிலே சொல்லல. இன்னைக்கு கூட அந்த ஜெயக்குமாரையும் சத்யபாமா பெருந்துறை முன்னாள் எம்எல்ஏயும் பெருந்துறை டிஸ்குவாலிஃபிகேஷனா இல்லையான்னு தெரியாத ரிசைன் பண்ண எம்எல்ஏ, சத்யபாமா தாராபுரத்தில் டிஸ்குவாலிஃபிகேஷனா இல்லையாங்கிறது தெரியாத ரிசைன் பண்ண எம்எல்ஏ, இப்படித்தான் அவங்கள டிஃபைன் பண்ண வேண்டியது இருக்கு. ரெண்டுங்களை அழைச்சி அவர் கேட்டிருக்கிறாரு. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்த பிறகுதான் இடைத்தேர்தல் வரும். பட் நாம் தமிழர் ஸ்ட்ரைட்டாட்டே சொல்லியிருக்காங்க, நீங்கள் 41 பேருக்கு கரூரில் பண்ணுறது, கரூரில் ஒரு இடைத்தேர்தல் இருக்குது, அந்த தேர்தல் வந்து வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க. கரூர் இடைத்தேர்தல் வந்து அந்த இடத்துக்குள்ள உதயசூரியனையும் விசிலையும் மீறி ரெட்டலை ஜெயித்த தொகுதி. இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் முந்தைய தேர்தலில் தோற்றாலும் அவருக்குன்னு ஓரளவு செல்வாக்கு இருக்குது, நம்ம அதை மறுத்துக்கிட்டு பேச முடியாது. அந்த தொகுதிங்கிறது வந்து இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தும் ரெட்டையில தான் ஜெயிச்சதுன்னா அதிமுக சென்டிமெண்ட் விசிலையும் உதயசூரியனை மீறி ஸ்ட்ராங்காக நின்ன ஒரு தொகுதியாக தான் அதை பார்க்கணும். இத்தனைக்கும் செந்தில் பாலாஜி வெரி பவர்ஃபுல் ஆர்கனைசர், கடிஞ்ச முறை ரிஸ்க் எடுத்து அவர் ஜெயித்தவர். அவர் கோயம்புத்தூர் போயிட்டார். அந்த தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகமும் தோல்வி அடைஞ்சிருக்கு, தாவேக்காவும் தோல்வி அடைஞ்சிருக்கு. அங்கே வந்து இந்த கரூர் சம்பவத்தையும் மீறி இந்த கரூர் சம்பவத்தில் குற்றஞ்சாட்டப்பட்ட திமுக துவக்கிறது வந்து தாவேக்கா இயல்பா எடுத்துக்கலாம். ஆனா தாவேக்கா ஜெயிக்கலையே, மதியாளம் ஜெயிக்கலையே, கைது செய்யப்பட்ட மதியாளம் ஜெயிக்கலையே, அங்க அந்த சிம்பதி ஒன்றும் அவருக்கு வரலையே. ரெட்டலையும் எடப்பாடி முதல்வர்னு சொன்ன எம்ஆர் விஜயபாஸ்கர் ஜெயித்துட்டாரு. விஜயபாஸ்கருக்கும் வெயிட்டேஜ் நான் கொடுக்க தவறல, பட் எடப்பாடி முதல்வர்னு சொன்ன ஒரு கேண்டிடேட் தானே அங்க ஜெயித்திருக்கிறாரு. ஸோ அது வந்து தங்களுக்கு கை கொடுக்காத தொகுதி, கை கொடுக்கணும்னா கூடுதல் ஒரு செல்வாக்க உயர்த்தணுங்கிற எண்ணம் விஜய்க்கு வந்திருக்கலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் அவங்க கணக்குப்படி இடைத்தேர்தல் நடக்கணும்னு கூட நினைச்சிருக்கலாம். பட் போட்ட ப்ரோக்ராம் படி அவங்க போய் பார்த்துட்டு வர்றாங்க. சரி, இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இன்னும் வந்து ஆஜராகலை அப்படின்னும் போது முன்ஜாமீன் அவருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இன்னைக்கு சைன் போடுறது கூட அவர் நேரில் ஆஜராகலை அப்படின்னு சொல்லப்படுது. கரூர் செல்வதற்கு முன் விஜய் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை கைது செஞ்சிருவாரு அப்படின்னு பல நியூஸ் ஊடகங்கள் வந்து பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா என்ன ஆனா செந்தில் பாலாஜி என்பது இன்ன வரைக்கும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, கையெழுத்து போடுறது வந்து இத்தனை நாள் கையெழுத்து போடணும்னு இருக்குமே தவிர இன்னையிலிருந்து கையெழுத்து போடணும்னு இருக்காது. என்னைக்கு கையெழுத்து போட ஆரம்பிக்கிறாரோ அன்னையிலிருந்து 10 நாள் கையெழுத்து போட சொல்லியிருப்பாங்க. அவர் அந்த ஃப்ரம் திஸ் டேட்னு இருக்கும். அன்னைக்கு அவர் கையெழுத்து போடக்கூடிய நாள் உடனே இம்மீடியட்டான்னு இருக்காது. ஸோ அந்த கண்டிஷன் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் முன்னாடி காலையிலையும் சாயங்காலமும் கையெழுத்து போடணும்னு சொல்கிறாங்க. அது 10 நாளுக்குள்ளே என்னைக்கு விசாரணைக்கு தேவைப்பட்டால் அவர் விசாரணைக்கு கட்டுப்பட்டு எங்கேயும் போகாமல் அங்கே இருக்கணுங்கிறது அதோட நோக்கம், தாற்பயம். ஸோ அந்த இடத்துக்குள்ள அவருக்கு கண்டிஷன் வந்து 10 நாள் கையெழுத்துன்னு இருக்கும். இந்த நாள்ல இருந்து 10 நாள்னு இருக்காது. அந்த பெயில் கண்டிஷனை பார்க்காம நம்ம அதுக்குள்ள தெளிவாக எதாவது சொல்ல முடியாது. பத்திரிகைகள் பரபரப்புக்காக பல இதுவும் சொல்லுவாங்க. அந்த பெயில் கண்டிஷனை நான் பார்க்கல. கண்டிஷன்ல என்ன இருக்கோ அதை சட்டப்படி அட்கர் பண்ணக்கூடியவர் தான் செந்தில் பாலாஜின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அவருக்கு வந்து ரெமெடி கிடைச்சதே பிரிமா பேசி இல்லைன்னு கோர்ட்டு தான் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு கோர்ட் ஆர்டரை அந்த என்ன ஆர்டர் சொல்லியிருக்கோ அதை ஒபே பண்ணக்கூடியவராக தான் இருக்கும். கோர்ட் ஆர்டர் வந்து 10 நாள்னு சொல்லியிருக்கணும். இன்னையிலேருந்து 10 நாள்னு அந்த சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், நான் பார்க்கல. ஸோ அதன்படி தான் அவர் அதில் உள்ள சரத்துகள் படி தான் அவர் செயல்படுவார் நான் பார்க்குறேன். கண்டிப்பா சார். இப்போ இந்த குதிரை பேரம் விஷயம், தாவேக்கா எம்எல்ஏக்களை பேரம் பேசியது அப்படின்னு பல விஷயங்கள்ல செந்தில் பாலாஜி அன்கோ டீம் ஈடுபட்டதாக சொல்லப்படுது. செந்தில் பாலாஜி அவர்கள் உண்மையிலேயே தலைமறைவா இருந்தாரா அப்படின்ற ஒரு கேள்வியே இருக்கு. இது உண்மையா சார்? அவர் தலைமறைவா இருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுறதுலாம் அவர் வந்து போலீஸ் தேடினாங்க, லுக் அவுட் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்தாங்க. கோர்ட்ல
முன்ஜாமீன் கேட்டார். பிரைமா பேசி அவர் மேலே கேஸ் இல்லைன்னு நீதிமன்றம் அவருக்கு வந்து பிணையில விட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுறதுக்கெல்லாம் ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு அனிதா ராதாகிருஷ்ணனை நீதிமன்றம் வந்து ரிமாண்ட் பண்ணலை. ஸோ இதெல்லாம் வந்து என்ன குற்றஞ்சாட்டு இருக்குது அரசு காவல்துறை அதை பார்த்து நீதியரசர்கள் முடிவெடுக்கிறாங்க. அப்படி முடிவெடுக்கும் போது ஏற்கனவே இந்த வழக்கில் வந்து 4 பேர் வந்து ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதில் போலீஸ் கஸ்டடி கூட 2 பேரும் கொடுத்துருக்காங்கன்னா, நீதித்துறை வந்து அந்த கஸ்டடியை கொடுக்குறாங்கன்னா அவங்க தொடர்பாக சம் இன்க்ரீடியன்ஸ் இருக்கும், அவங்க தொடர்பாக சில மேட்டர்ஸ் இருக்கும். அவங்களே சொல்கிறாங்களே வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுத்தது, பேசுனது, இதெல்லாம் இருக்குன்னு சொல்லும்போது அந்த பிரைமா பேசி முகாந்திரம் இருக்குன்னு சொல்லி அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. செந்தில் பாலாஜி மேலே எந்த முகாந்திரமும் இல்லை, அசோக்குமார் மேலே எந்த முகாந்திரமும் இல்லை. அதனால கோர்ட் வந்து அவங்களுக்கு பிணை கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ விஜய் அவர்கள் தரப்புல கரூர் மக்களிடம் சொல்லப்படுவது என் மேல் வீண் பழி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு போய் அந்த மக்களை பார்க்கும்போது என்ன பேசுவார் விஜய்? திமுகவுக்கு இதுக்கு சம்பந்தப்பட்டவர் மீது நான் உரிய நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்ற அந்த ஷூரிட்டியை கொடுப்பாரா? அதாவது அந்த வழக்கு இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றம் மூலமா சிபிஐ கையில் இருக்குது. ஸோ அதைத்தான் திமுக சொல்லி அதை அவங்க போனாங்க. போகும்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்களும் பேசுங்க, அவரும் பேசிட்டு நீங்களும் பேசல, வெறும் பேச்சை வச்சு ஒன்றும் இல்லை, பேசுங்க, நீங்களும் பேசுங்க, அவங்களும் பேசுங்க, பேச்சுக்கு பேச்சா பேசுங்கன்னு உச்சநீதிமன்றம் இவங்க கிடைச்ச ரிமெடியை கொடுக்காதனால அவங்க உடனே விட்ரா பண்ணிக்கிட்டு வேற ஃபோரத்தில் வேணா நீங்கள் ரிமெடி எடுத்துக்கங்கன்னு சொல்லும்போது வேற என்ன வகையில் சட்டப்படி அதை அணுக முடியுமோ அதை வந்து திமுக வழக்கறிஞர் பார்க்குறாங்க. விஜயும் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு அந்த இடத்துக்குள்ள அவருக்குள்ள பேச்சுரிமைப்படி எதிர்கட்சி மீது குற்றம் சாட்டுறதை அவர் பேசுவார். என்ன பேசுகிறாருங்கிறது நாளைக்கு ஊடகத்தில் தெரிஞ்சு போகும். கண்டிப்பா சரி. இப்போ வந்து அதாவது விவசாயிகள் போராடுறாங்க, குறிப்பா இன்னைக்கு நெல் மூட்டைகள்லாம் எரிஞ்சு சேதமாயிருக்கு அப்படின்றதுக்கு சீமான் அவர்கள் கண்டன அறிக்கை விட்டுருக்காரு. ஸோ இப்போ மக்கள் மத்தியில சீமான் அவர்களை ஜெயிக்க வச்சிருக்கலாமா அப்படின்ற ஒரு ஏக்கம், எதிர்பார்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பா வந்து சீமானை ஜெயிக்க வைக்காததுக்கு வந்து நாம் பல இடங்கள்லையும் ஆட்டோக்கள் பின்னாடி கூட அதை ஒரு வருத்தப்பட்டெல்லாம் வந்து மக்களை இது பண்ணிலாம் பார்க்குறேன். சீமான் சட்டசபைக்கு போயிருக்கணுங்கிற கருத்து வந்து பரவலாக மக்கள் மத்தியில் இருக்குது. அதை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடிய வகையில் தான் சீமான் வந்து அம்பாசமுத்திரத்துக்குள்ள களத்துக்குள்ளே வர்றாரு. அம்பாசமுத்திரம் தொடர்பாக வந்து சீமான் விஜய்க்கு கண்டஸ்டாக வர்றதுக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் விஜய் கேண்டிடேட்டுக்கு கண்டஸ்டாக வரக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ள பல பேக்கிங்கும் சீமானுக்கு அங்கே இருக்குது. அவரும் அதை முன்னெடுத்து உலகத் தமிழர்களை வந்து சீமான் சட்டமன்ற உறுப்பினர்கள்னு ஆக்கணுங்கிற பிரச்சாரத்துக்காக இந்தியா, தமிழ்நாடு, உலகளவில் உள்ள தமிழர்களை அங்கே சீமானுக்காக பிரச்சாரம் பண்ண வச்சு சீமான் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆட்டு அம்பாசமுத்திரத்தை சீமான் சட்டசபைக்குள்ளே நுழையணுங்கிற அடிப்படையில் ஒரு தேர்தல் ஆட்டு கொண்டு வரதுக்கான முயற்சிகளை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதோட பலன்கள் எப்படி இருக்க போகுது, தேர்தல் எப்போ வரப்போகுதுங்களா நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அம்பாசமுத்திரத்தில் பொறுத்தவரையில் திமுக அதிமுகவுக்கும் அதிமுகவுக்கு என்ன பிரச்சனைன்னா, அதிமுக பெருந்துறையில் அதிமுகவுக்கு அந்த பிரச்சனையை சொல்லலை, கரூரில் சொல்லலை, தாராபுரத்தில் சொல்லலை, அண்டு மதுராந்தகத்தில் சொல்லலை. அங்கெல்லாம் எடப்பாடி ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷன் கூட ஃபைட்டிங் கேண்டிடேட்டாக இருக்கிறாங்க. அட்வான்டேஜஸ் பொசிஷன் கூட மக்கள் தீர்ப்பு மாறினா எடப்பாடிக்கு வந்துடலாம். அந்த ரெட்டையில ஜெயித்துட்டு இன்னொரு கட்சிக்கு போனது தப்புன்னு மக்கள் நினச்சிட்டோம்னா அந்த அந்த பகுதியெல்லாம் வந்து எடப்பாடி வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாரு. விஜய்க்கும் வந்து கூட்டணி பலம் கூடி இருக்கு, ஆளுங்கட்சி அதிகாரம் இருக்குது, அட்வான்டேஜஸ் தான். இங்கே வந்து என்னென்னா அதிமுக வந்து பாஜக 2வது இடம் வரும்போது அதிமுக வரும் 8 விழுக்காடு வாக்கு தான் எடுத்தது. இப்போ இங்கே வந்து அம்பாசமுத்திரத்தில் பெரிய வாக்கு வீதம் வர்றதுக்கு காரணம் கூட்டணி ப்ளஸ் எஸ்கி சுப்பையாவோட தனிப்பட்ட செல்வாக்கு ஒரு முக்கிய காரணம். அது எஸ்கி சுப்பையா இல்லாத போது அம்பாசமுத்திரம் அதிமுகவுக்கு எப்படி இருக்குங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அதே போல் இவர் விராலிமலை விஜயபாஸ்கர் அவர் வந்து தொகுதிக்குள்ளே தன்னுடைய தனிப்பட்ட செல்வாக்க 2016ஆம் ஆண்டு பெரிய அளவுக்கு நிலைநாட்டினவர். 2021லையும் விசிலும் உதயசூரியனும் 20 தான் எடுத்திருக்கு. விசிலும் உதயசூரியனும் 20, ஒருத்தர் ஏதோ 21 எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். விசில் 21, சூரியன் 20ன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு டெபாசிட்டுக்கு போராடக்கூடிய அளவுக்கு 2 நம்பர் 1 கட்சியையும் நம்பர் 2 கட்சியையும் ஆக்கி அவர் வந்து விராலிமலையில் ஜெயித்திருக்காருன்னா அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு விராலிமலைக்குள்ளே இருக்குது. அவர் செல்வாக்கு எந்த அளவுக்கு பொது தேர்தலில் இதாகுது, இன்னும்
இன்னும் வந்து விஜய் எப்படி கேண்டிடேட் போடுறாரு என்ன போடுறாருன்னு நமக்கு தெரியாது. அதில் சர்ப்ரைஸ் கூட விஜய் கொடுக்கலாம். உங்களுக்கு ராஜ்சபா தாரேன், வாரியம் தாரேன், நீங்கள் கேண்டிடேட்டாக நியூ ஃபேஸ் இருக்கட்டுன்னு கூட சர்ப்ரைஸ் முடிவு கூட விஜய் எடுக்கலாம். இவங்க தான் கேண்டிடேட்டுங்கிறது டேக்கன் ஃபார் கிராண்டடாக நம்ம சொல்ல முடியாது. விஜய் போன்ற லீடர்ஸ் வந்து ஒரு சர்ப்ரைஸை கொடுக்குறதுல வல்லவர்களாக இருப்பாங்க. ஸோ இந்த 2 தொகுதிக்குள்ளே வந்து இந்த 2 ஆளுமையும் பெருசாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மற்ற 4 தொகுதியிலையும் வந்து எடப்பாடி வந்து இது மதுராந்தகம், பெருந்துறை, கரூர், தாராபுரம் இந்த 4 தொகுதியிலும் ஏடிஎம்கே சென்டிமெண்ட்டை வச்சு எடப்பாடி வந்து ஒரு களத்துக்குள்ள நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஏன்னா இந்த தொகுதிகள் வந்து விஜய் 108 எடுத்து முதல் இடம், 2வது இடம் ஸ்டாலின் வரும்போது 3வது இடம் அந்த எடப்பாடிக்கு ரெட்டாலைக்கு வெற்றியை கொடுத்த பகுதிகள். அதில் 2 பேர் தனிப்பட்ட செல்வாக்குள்ளவங்கன்னு இந்த 2 பேரையும் நான் கழிச்சிடுறேன். விராலிமலை விஜயபாஸ்கரையும் தென் அம்பாசமுத்திரம் எஸ்சிக்கு சுப்பையாவும் கழிச்சிடுறேன். மற்ற 4 இடங்கள்ல எடப்பாடி பலமாக இருக்காதான் நான் பார்க்குறேன். அதில் இங்கே மதுராந்தகத்தில் ரிசர்வ் தொகுதி அந்த எம்எல்ஏ ரெட்டலையில் வெற்றி பெற்றுக்கிட்டு விசிலுக்கு போனதில் மக்கள் மத்தியிலே அவங்களுக்குள்ள எதிர்ப்புகளும் இருக்குது. கல்யாண சுந்தரம்ங்கிறவர் பேசின கூட்டத்துக்கே மக்கள் ஒரு 2ஆம் கட்ட தலைவர் தம்பி கல்யாண சுந்தரம் பேசின கூட்டத்துக்கே நிறைய பேர் வந்து நின்று நான் பார்த்த அந்த காட்சியும் நம்ம வலைத்தளங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கூட்டம் இருந்ததுங்கிறேன். அந்த ரிசைன் பண்ணிட்டு போனது தப்புங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அவங்க அதிமுகவில் இதில் இருந்து தாவைக்கால சேரும்போது அந்த இணைப்பு பிசு பிசுத்துட்டு விஜயபாஸ்கர் இணைப்பு பிசு பிசுக்கல்ல, மதுராந்தகம் குமாரவேல மதுராந்தகம் மரகதம் குமரவேல் அந்த இணைப்பு வந்து பிசு பிசுத்துட்டு. ஸோ அந்த இடத்துக்குள்ள அதிமுகவுக்கு ஒரு இஷ்யூ இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். நீங்கள் மத்திய பிரதேஷ் கர்நாடகாவிலெல்லாம் என்ன நடந்ததுன்னா மக்களவை தேர்தலில் தோல்விக்கு பிறகு மக்கள் தீர்ப்பு முந்தைய சட்டமன்ற தீர்ப்புக்கு பிறகு மக்களவையில் மக்கள் தீர்ப்பு மாறின பிறகு எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண வச்சாங்க. ரிசைன் பண்ணவங்க கண்டஸ்ட் பண்ணி ஜெயித்தாங்க. இங்கே வந்து மக்கள் தீர்ப்புக்கு பிறகு இன்னொரு தேர்தல் வரல. ஒரு ஸ்டாலின முதல்வர்னு சொன்னவங்க ஒரு 5-6 கட்சி உள்ள சேர்ந்த பலத்திலையும் ஆளுங்கட்சி அதிகார பலத்திலையும் இவங்களை ரிசைன் பண்ணி தாவேக்கா ஜெயித்திர முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. இது வந்து மக்கள் தீர்ப்புக்கு மாறுவதற்கு முன்னாடியே அவங்க மேனிஃபெக்சர்டு பீப்புள் வெர்டிக்ட் வாங்குறதுக்கு தாவேக்கா முயற்சி பண்றாங்க. திமுக அந்த கூட்டணி கட்சிகள் பலம் ஆளுங்கட்சி அதிகார பலத்தால அவங்க தோத்து போன இடத்த ஜெயிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. விஜய் பிரச்சாரம் ஒரு பலம்னு நினைக்கிறாங்க. பட் அந்த இடத்துக்குள்ள ரெட்டவேல ஜெயித்துட்டு எப்படி இன்னொரு கட்சிக்கு போகலாம், அது ரெட்டவேல சென்டிமெண்ட்னு அந்த நபர்களுக்கு எதிராக கிரவுண்ட்ல ஒரு எதிர்ப்பு வளையமும் இருக்குதுங்கிறத நம்ம கண்கூட பார்க்குறோம். ஸோ அந்த 4 தொகுதியும் வந்து அதிமுக ஃபைட் கொடுக்கக்கூடிய தொகுதியாக இருக்கும். இந்த 2 தொகுதியும் அதிமுக வந்து மோசமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும்னு நான் கருதுறேன். ஏன்னா நான் அதிமுக பற்றி பேசும்போதே சேலம் தருமபுரியில் டாப்பாக இருக்கக்கூடிய கட்சி பல இடங்களில் மோசமாக இருக்குங்கிறதெல்லாம் புள்ளிவரத்தோடு சொல்லக்கூடியவன் தான். இப்போ வந்து 6 தொகுதியில் 4 தொகுதி அதிமுக ஃபைட்டிங்கில் இருக்கிறாங்க. விராலிமலையும் அம்பாசமுத்திரம் தான் அதிமுகவுக்கு வந்து கொஞ்சம் சிக்கல் கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 6 அதிமுக தொகுதிங்கிற அடிப்படையில் தான் இதை பேசுகிறேன். திருச்சியில் அதிமுக பெருசாக இல்லை. அங்கே தாவேக்கா வர்சஸ் திமுக தான் திருச்சி இருக்கும். அங்கே இருக்குமா சார்? கடுமையான போட்டி இருக்கும் திருச்சியில் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும். பட் எலெக்ஷன் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும்னு தான் நான் கருதுறேன் சார். ஆனால் இப்போ சீமான் அவர்கள் எதற்காக அம்பாசமுத்திரத்தை தேர்ந்தெடுத்தார்? ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ரீசன் இருக்குமா சார்? அம்பாசமுத்திரத்தில் மற்ற தொகுதிகளை விட நத்தம் சிவசங்கரம் வந்து 8 விழுக்காடு வாக்கு எடுத்திருக்காரு, 7.5 விழுக்காடு வாக்கு எடுத்திருக்கிறாரு. அடுத்து வந்து அங்கே நாடார் சமூகம் வந்து அம்பாசமுத்திரத்தில் கணிசமாக இருக்கிறாங்க. ரவி அருணன் காமராஜ் ஆட்சி அமைப்புன்னு 89 மூப்பனார் சொல்லும்போது ஜெயலலிதாவையும் திமுகவையும் முறியடித்து அங்கே வெற்றி பெற்றார். ரவி அருணன் வெற்றி பெற்ற தொகுதி. தென் அந்த தொகுதியை பொறுத்த அளவில் ஒரு பார்வையில் தமிழருங்க அடையாளத்துக்குள்ள உலக தமிழர்களும் இந்திய தமிழர்களும் தமிழகத்தில் தமிழர்களும் சீமான் வெற்றி பெறணுக்குள்ள வந்தாலும் சமூக ரீதியாட்டும் ஒரு பேக்கிங் அங்கே சீமானுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதாட்டு பல சர்வேக்கள் சொல்கிறாங்க. ஸோ அந்த கம்யூனிட்டி கன்சால்டேட் ஆவாங்க அந்த பகுதியில். ஸோ அவங்க ஜாதிய ரீதியாக கன்சால்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ எஸ்சிக்கு சுப்பியா வர்சஸ் சீமானுன்னு ஒரு களம் வரும்போது
உலகத் தமிழர்கள் ஆதரவில் ஒரு வெற்றி வாய்ப்பை நோக்கி நகர முடியும்னு சீமான் எதிர்பார்க்கலாம். சரி, இப்போ இந்த இடைத்தேர்தல் அப்படின்னு வரும்போது சீமான் அவர்கள் தான் இந்த இடைத்தேர்தலில் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டா போட்டிடுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கா? கண்டிப்பா. இவர் பரபரப்பை ஏற்படுத்திய ராகவா லாரன்ஸ் ஓடிட்டாரு. ஆமா, அப்படி இப்படின்னு பேசினாரு, 4 நாள் பிரச்சாரம் பார்த்தாரு. விஜய் ஆதரவு கொடுப்பான்னு விஜய் கொடுக்க மாட்டாருன்னு தெரியும். அப்போ நீங்க அந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் ஆதரவை வாங்கி நிற்கணும். அதுக்கு உங்களுக்கு ஆளுங்கட்சி எதிர்த்து நிற்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை. அந்த இடத்துக்குள்ள அவர் ஆளுங்கட்சி எதிர்த்து விருப்பம் இல்லாமல் ஒதுங்கிட்டார். ஆளுங்கட்சியில் ஆதரவு டிக்கெட்டு கொடுப்பாங்கன்னா நின்று இருக்கலாம்னு நினச்சிருப்பாரு. ஆளுங்கட்சியில் அந்த ஆதரவு இவரை கொடுத்து இவரை வரவேற்ற மாதிரி தெரியல. அப்போ அந்த கட்டத்துக்குள்ள சுயேட்சையாக இருக்கிறதுக்குள்ள ஒரு தைரியமாக வேணும், ராஜேந்திர மாதிரி. அல்லது திராவிட முன்னேற்ற கழக ஆதரவை உதயநிதி ஸ்டாலின் மூலமாக கிடைக்குங்களான்னு பார்க்கணும். இது எதுவுமே அவர் போகாமல் அவர் பின்வாங்கிட்டாரு, ஜகா வாங்கிட்டாரு. ஸோ ஸ்டார் கேண்டிடேட்டுங்கிற அந்தஸ்துக்குள்ள இவர் ராகவா லாரன்ஸ் இல்லை. அப்போ இன்னைக்கு ஸ்டார் கேண்டிடேட்டுங்கிற அந்தஸ்துக்குள்ள சீமான் தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவராக அம்பாசமுத்திரம் நிற்பன்னு அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஏர்லி பேட் வில் கேட்ச் த பிள்ளைங்கிற அடிப்படையில் அவர் உள்ளுக்குள்ள இருக்கிறாரு. பட் என்னோட பார்வை இந்த தேர்தல் டிஸ்குவாலிஃபிகேஷனா ரிசர்வேஷனாங்கிறது முடிவாகிறது வரை ரொம்ப டிலே ஆகணும்னு தான் நான் கருதுறேன். என்றால் நீங்கள் கேள்வி கேட்கறதுனால நம்ம வியூவர்ஸுக்கு நம்ம என்ன வியூ பண்ணுறாங்கிறதுக்காக என்னோட கருத்தை பதிவு பண்ணுறேனே தவிர இட் வில் டேக் டைம்னு தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பா சார். இப்போ திருமாவளவன் அவர்களுக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைகோ அவர்கள் பாராட்டு மழை பொழிகிறாரு. 2 பக்கமும், அதாவது திமுகவினுடைய நட்பு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு தாவைக்கா கூட இருந்துட்டு பேசுறாரு. என்ன மனநிலையில இருக்காரு? தாவைக்கா விட்டு விலகுவதற்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா சார் வருங்காலத்துல? திருமாவளவன் ரொம்ப தெளிவா இருக்கிறார், ரொம்ப ஸ்லூடா இருக்கிறார், டால் பொலிட்டிக்ஸ் பண்றாரு, வரக்கூடிய ஆபத்தையும் உணர்றாரு. ஆல் இண்டியா லெவல்ல அவர் அரசியலை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப தெளிவாக பேசுறாரு. வைகோன்னு எமோஷனல் ஆகிட்டே இருக்கார். அவருக்கு திமுகவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வருதுங்கிறது வைகோனால தாங்க முடியல. சரி, இந்த இடத்துல ஸ்கோர் பண்றது வைகோ அவர்களா அவர்களா? திருமாவளவன் தான் புத்திசாலித்தனமா ப்ரூடண்டா ஸ்கோர் பண்றாரு. வைகோ எமோஷனலா இருக்கிறாரு. நீங்க 67ல தோத்து போனவங்க எல்லாம் சேர்ந்து தான் காமராஜர் தோக்கடிச்சாங்க. 98ல் அண்ணன் வைகோ உட்பட தோத்து போனவங்க எல்லாம் சேர்ந்து தான் எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு வாஜ்பாய் அண்ணன் வைகோ எவ்வளோ ப்ரொஜெக்ட் பண்ணார் அன்னைக்கு. ஜெயித்த திமுக தமாகவை தோக்கடிச்சாங்க. லாலுவும் நிதிஷும் சேர்ந்து தான் பிஜேபியை தோக்கடிச்சாங்க. மாயாவதியும் முலையாமும் சேர்ந்து தான் பிஜேபியை தோக்கடிச்சாங்க. இப்ப திருமாவளவன் அந்த சூழ்நிலை வந்துடும். தமிழ்நாட்டில் மோடி பிரதமர்னு ஸ்டாலினும் எடப்பாடியும் சேர்ந்தா 40 ஸ்வீப் பண்ணிட்டு போயிடுவாங்கங்கிற அச்சம் திருமாவளவனுக்கு வந்துட்டு. நியாயமான அச்சம், சரியான அச்சம், புத்திசாலித்தனமான அச்சம், நுண்மான் நுழைபுலத்தோடு எதிர்காலத்தில் என்ன வருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சகோதரர் தொல் திரும்ப அந்த இடத்துக்குள்ள பேசுறாரு. அண்ணன் வைகோ எமோஷனலா இருக்கிறாரு. திமுகவுக்கு 25 விழுக்காடு வாக்கு இன்னைக்கு இருக்கும். அது கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்கெல்லாம் இங்க விஜய் கிட்டையும் ராகுல் காந்தி, விஜய் இதெல்லாம் டெபாசிட் ஆயிடுச்சு. காங்கிரஸ் மூலமா 1 விழுக்காடு ஓட்டு தான் கிடைச்சிருக்கும். அது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 1/2 விழுக்காடு, தமிழ்நாடு ஃபுல்லா 1/2 விழுக்காடு. இதுதான் ஜோதிமணி, மாணிக் தாகூர் இவங்களுக்கெல்லாம் செல்வாக்கு. ஸ்டாலினுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணது 1/2 விழுக்காடு தான். ராகுல் காந்தி, ஜோதிமணி, மாணிக் தாகூர், மல்லிகார்ஜுன கார்கே, செல்வ பெருந்தகை எல்லாரும் ராகுலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணது 1/2 விழுக்காடு தான். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவங்க கான்ட்ரிபியூட் பண்ணது இன்னொரு 1/2 விழுக்காடு, 1 விழுக்காடு வாக்கு தான். ஸோ இதை தாண்டி விடுதலை சிறுத்தைகள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, மதிமுக எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணும்போது ஒரு 6 விழுக்காடு வாக்காவது இவ்வளோ கட்சியும் சேர்ந்து ஒரு 6 கட்சியும் ஒரு 6 விழுக்காடு வாக்காவது ஸ்டாலின் இருந்து புல் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ மீதி ஸ்டாலின் இருக்கக்கூடிய வாக்கு ஒரு 25 விழுக்காடு வாக்கு. இந்த வாக்குல கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்கோட தாக்கமும் அதோட பிஜேபி எதிர்ப்போட தாக்கமும் குறைவா தான் இருக்கும். எப்படி ஜெயலலிதா கிட்ட 98ல் வாஜ்பாயை ஏற்றுக்கொள்ளும் போது கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்குகளோட தாக்கம் ஜெயலலிதா குறைவா இருந்தோ, அதே மாதிரி ஸ்டாலின்ட்டையும் அந்த தீவிர கிறிஸ்டின் முஸ்லீம் கலைஞர் ஸ்டாலின் அந்த வெறித்தனமா இருக்கும், அவங்களை தாண்டி குறைவா தான் இருக்கும். அப்ப 25 விழுக்காடு வாக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல இந்த காங்கிரஸ், விசிகா, மதிமுக, சிபிஎம், சிபிஐ, ஐஎம் எல்லாம் போன பிறகு இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. என்டிஏ அணி 27 விழுக்காடு வாக்குல இருக்குது. அப்ப 27, 25, 52 ஆகுது. மோடி பிரதமர்னா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். அசம்பிளினா தான் யார் சிஎம்ங்கிறதுல பிரச்சனை வரலாம். பார்லிமெண்ட்னா மோடி பிஎம்ங்கிறதுல ஒர்க் அவுட் ஆகும்.
அப்படி ஒரு ஒர்க் அவுட் ஆயிட்டுன்னா அதுலேயும் ஒரு வேளையில் சீமான் தனிச்சு தான் இருக்கிறாரு, அதனால அவரை இதை பேசாண்டாம். அதில் இந்த அணிக்கிட்ட திருமாவளவன் வந்து 4 சீட்டு விஜய்கிட்ட வாங்கினாலும் கூட 4 தோற்று போகும். விழுப்புரம் சிதம்பரம்லாம் தோற்று போகும். அப்போ எதிர்காலத்தில் தோற்றுறக்கூடாதுங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசியல் மாறிட்டு 3 பெரிய சக்தி 35+6 விஜய் 40க்கு மேல 25 ஸ்டாலின் 27 என்டிஏ அணி. அப்போ 3 பெரிய ஃபோர்ஸ், 2 பெரிய ஃபோர்ஸ் போனா சேர்ந்தா ஜெயித்தரலாம். அப்போ மோடி தலைமையில திமுக அதிமுக சேர்ந்தா 40 வந்துடும். ஸோ இன்னைக்கு சனாதன தர்மத்துக்கும் இந்து தர்மத்துக்கும் தமிழ் மண்ணிலையும் வேல்யூ இருக்குது. நாயன்மார்களும் ஆழ்வார்களும் ஆண்ட பூமி வாழ்ந்த பூமியில வேல்யூ இருக்குது, எனக்கு உறுதியா தெரியும். அப்போ இந்த 27க்குள்ள கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு இல்லை, அந்த 31க்குள்ள இருந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டும் விஜய் கிட்ட போய் சேர்ந்துடும், டெபாசிட் ஆயிரும் அங்க. அப்போ அந்த 25 27ன்னு சொல்லும் போது மோடி பிரதமருங்க இதுல இப்போ சீமான் தனிச்சு இருக்கிறாரு, அவரையும் சேர்த்தா அது எங்கேயோ போயிடும். ஸோ இந்த ஒரு சூழல்ல விடுதலை சிறுத்தைகள் 2 எம்பி ஜெயித்ததையும் தோக்கடிச்சிட முடியும்னு திருமாவளவனுக்கு தெரியும். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுன்னு பாஜக எதிர்ப்ப திருமாவளவன் ஹெவியா எடுத்து பிளே பண்றாரு. வைகோ வந்து இதுல திமுகவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வருது, திமுக ஒரு பெரிய பிளேயரா இருக்கிறாங்க. 25 விழுக்காடு வாக்கெடுத்த கட்சி ஒரு பிளேயரா இருக்க மாட்டாங்களா? நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருகன்னு 16க்கும் 16 ஸ்டாலின் கலைஞர் வெற்றி பெறும்போது அண்ணன் வைகோவே அங்கதானே இருந்தாரு. அது எப்படி நீங்க அந்த கட்சி நம்ம முடிஞ்சு போச்சு அது வைகோ நினைக்க முடியாது. திருமாவளவன் அப்படி நினைக்கல, அந்த கட்சி உயிர் பெற்று வந்துடும் நினைக்கிறாரு. அது மோடி தலைமையில கூட உயிர் பெற்று வந்ததுன்னா நம்ம அடிபட்டு போகணும்னு நினைக்கிறாரு. அதனால இந்தி கூட்டணியில ஸ்டாலின் இருக்கணும், தாவேகா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அது நோக்கம் அது இருந்தாலும் கூட பாசிபிலிட்டிஸ் குறைவு தான் அதுக்கு. ஏன்னா அந்த இடம் வந்து எந்த வகையில வருதுன்னா காங்கிரஸையும் மற்றவங்களையும் தன்னோட சேர்த்துக்கிட்டு 2 இடத்துக்குள்ள ஒரு பேரம் பேசக்கூடிய அரசியலா கூட திருமாவளவன் அதை முன்னெடுக்கலாம். ஸோ அவர் வந்து இதை பேசுவதன் மூலமா நம்பர் 1 ஃபோர்ஸ் விஜய், நம்பர் 2 ஸ்டாலின், நம்பர் 3 எடப்பாடி பழனிசாமி, 2 பெரிய சக்திகள் சேர்ந்தா வெற்றி பெறலாங்கிற ஒரு தன்மைக்குள்ள திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து தோக்கடிச்சிடக்கூடாது தன்னை. அந்த அடிப்படையில் 4 சீட்டு விஜய்கிட்ட வாங்கினாலும் 4ஐயும் அடிச்சிடக்கூடாதுங்கிற, 4 எம்பி சீட்டு வாங்கினாலும் 2 எம்பி வாங்கினார் ஸ்டாலின்கிட்ட, இங்கே 4 வாங்கினாலும் 4ஐயும் தோக்கடிச்சிடக்கூடாதுங்கிற எண்ண ஓட்டத்தில் ஒரு முன்னெச்சரிக்கையாக அவர் பேசுகிறார். நான் அவர் பேசுறது தவறுன்னு சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் நான் 2029 ஒரு 2.25 வருஷம் கழிச்சு உள்ள ஒரு தேர்தலுக்கான ஒரு திட்டமாட்டு மோடிக்காக, மோடிஜி ஃபார் PM 2029க்காக நான் பேசக்கூடிய ஒரு இதுக்கு சகோதரர் தொல்திருமா எதிர்வினை ஆக்கியிருக்காருன்னு நான் பார்க்குறேன். அதே வேளையில் கடுமையான மோடி எதிர்ப்பை பண்ணக்கூடிய திருமா அரசியலை எதிர்கொள்றதற்கு பாஜகவும் பறையர் மறையர் சிவனின் ஜாதின்னு சொல்லக்கூடிய அந்த பறையர் சமூகத்தை வந்து இந்துத்துவா சனாதன தர்மம் இந்து தர்மத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு எஜுகேட்டட் ஒரு பறையரை பாஜக வந்து ராம்தாஸ் அதவலே, ராமவிலாஸ் பாஸ்வான், உதித் ராஜ் இவங்கள மாதிரி ப்ரமோட் பண்ணணுங்கிறது நம்மளோட ஒரு கருத்தா இருந்தது. அதுல திருமாவளவன் பாஜக எதிர்ப்பில் இருக்கும்போது பாஜக என்மேல் வந்து இப்போ இதுல சகோதரர் எல்முருகனை ப்ரமோட் பண்ணதுல மடிகாஸ் அந்த ஒரு தோற்றம் இருக்குது. ஒரு அருந்ததியார் மடிகா அந்த ஒரு இதுக்குள்ள பாஜக தான் இதை பண்ணியிருக்காங்கன்னு இருக்குது. அதே மாதிரி ஒரு பறையர் சமூகம் இந்துத்துவாவில் ஊர்ன ஒருத்தரை வந்து திருமாவளவனோட தீவிர பாஜக எதிர்ப்பு அரசியலுக்கு ஒரு எதிர்வினையா பாஜக முன்னெடுக்கணுங்கிறதா நம்மளோட கருத்தா மேலிடத்துக்கும் சொல்றேன், உங்ககிட்ட இதை பதிவு பண்றேன். சரி, இப்ப திருமாவளவன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு இரட்டை நிலைப்பாடோடு பேசிட்டு இருந்தா தாவேகா திருமாவளவன் அவர்களை நம்புவாங்களா, இல்ல விரைவில் வந்து பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவங்க நீங்க விலகி போனாலும் பரவாயில்ல அப்படின்ற முடிவு எடுத்துருவாங்களா? அது தாவேகா எடுக்க வேண்டிய முடிவு. அரசியல் களத்துக்குள்ள பல ஆப்ஷன்ஸை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு முடிவெடுக்காம கொண்டு போறதான் எந்த ஒரு தலைவருக்கும் இதாக இருக்க முடியும். ஒரு ஆப்ஷனை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொருத்தருக்கு பார்கெனிங் ஏறிடும், இன்னொருத்தர் டிபெண்ட் ஆக வேண்டிய சூழலை வந்துடும். ஸோ அவங்க அதெல்லாம் கூடுதல் குறைவு ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பார்த்து தான் அவங்க செயல்படுவாங்க. இப்போ 2 வச்சிருக்க திருமாவளவன் இந்த கூட்டணியில் இருக்கும்போது 4 வச்சிருக்கக்கூடிய அன்புமணி அடிக்கடி பார்க்கறது வந்து ஒரு அரசியல் ஸ்பெகுலேஷனையும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே அது அந்த இதுகள் போயிட்டு இருக்குது, அந்த இதை ஒரு பரபரப்பா அது உருவாகிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. ஆனா அதுக்கான
பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார்? அப்படி இருந்தா திருமாவளவன் அவர்கள் வெளியே போயிடுவேன் அப்படின்னு ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடி பேசினாரு. சோ இப்போ அதே நிலைப்பாடுல இருப்பாரு. இப்போ அவர் வந்து பாமக எதிர்ப்பை டைலூட் பண்ணிட்டு பாஜக எதிர்ப்பை தானே ஷார்பன் பண்றாரு. சார் ஆனா தேர்தலுக்கு முன்னாடி திமுக பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒற்றை விஷயத்தை வச்சுதான் பாஜக எதிர்ப்பு செத்து போச்சு, பாஜக எதிர்ப்பு முடிஞ்சு போச்சு. பாஜக எதிர்ப்பு போட்டெல்லாம் விஜய் காங்கிரஸ் டெபாசிட் ஆயிட்டு இன்னும் திமுக நினைச்சா அவங்க ஏமாறத்தான் செய்வாங்க. பட் அவங்க சனாதன தர்ம எதிர்ப்பு, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் எதிர்ப்பு திமுக மட்டும்தான் பண்ணுது. அவர் வில்சன் மட்டும்தான் அதுக்கு பேட்டி கொடுக்குறாரு. அதே மாதிரி பாஜக மாதிரி வாஷிங் மிஷின்லாம் சொல்கிறாங்க. பாஜக கர்நாடகா மத்திய பிரதேசில் பாராளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு தான் இதை பண்ணாங்க. அது வேறுபாடு இருக்குது. என்றாலும் இவங்க வந்து பாஜகவோட சேர்த்து விஜய் பண்ணுறதுக்கு வந்து ஒரு விமர்சனம்னு அவங்க நினைக்கிறாங்க. அது குளோரிஃபிகேஷனாக இருக்குது. பாஜக பார்லிமெண்ட் தேர்தல் மக்கள் தீர்ப்புக்கு பிறகு தான் பண்ணாங்க. இது மக்கள் தீர்ப்பிலே விசில மீறி ஜெயித்த ரெட்டலைய திமுகவில் இருந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அவங்களை பிரதிபலித்தக்கூடிய ஒரு 6-7 கட்சியை கையில் எடுத்த பிறகு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு திமுக கூட்டணியை பலகீனப்படுத்தி அதிமுகவில் உள்ள பிரமுகர்களையும் எம்எல்ஏக்களையும் நம்ம பக்கம் எடுத்து ஜெயிக்கலான்னு தாவேக்கா அவர் முடிவெடுத்து போறாங்க. இதற்கும் பாஜக மக்களவை தீர்ப்புக்கு பிறகு பண்ணதுக்கும் ஒரு சம்மந்தமே கிடையாது. ஆனா இன்னும் திமுக வந்து கடந்த காலத்தின் கைதியா பாஜக எதிர்ப்பு தங்களுக்கு கை கொடுக்காது. பாஜக எதிர்ப்பு பேசுறது விஜய்க்கு இவங்க பண்ணக்கூடிய அரசியல்னு கூட தெரியாம திமுகவுக்குள்ளேயும் சில ஆட்கள் இருக்காங்க. அவங்க சசிகலாவா ஸ்டாலினா சசிகலா வரணும்னு சொல்லுவாங்க. ஸ்டாலின் வந்த பிறகு ஸ்டாலின்கிட்ட நின்றுட்டாங்க. வைகோவா ஸ்டாலின் போது வைகோ வரணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஸ்டாலின் இதெல்லாம் புரிஞ்சுக்குவார்னு நினைக்கிறேன். பட் அங்கே அசால் டேட் அவங்க வந்து மத சார்பற்ற அரசியல், அந்த சனாதன எதிர்ப்பு அதைத்தான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்ப தாவேக்கா வந்து அதிமுக எம்எல்ஏக்களை சேர்த்துக்கிட்டு இருக்கும்போது பாஜக எந்த ஒரு வாயுமே திறக்காம வேடிக்கை பாக்குறாங்களா? ஏன்னா அவங்களுடைய கூட்டணியில தானே ஏடிஎம்கே இருந்தாங்க. ஏன் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற பெரும் கேள்வி இல்லையா? நயனார் நாகேந்திரன் ஆளுங்கட்சி எதிர்ப்பு அரசியலை பண்ணதான் டெல்லி சொல்லியிருக்காங்க. அதை நயனார் நாகேந்திரன் சிறப்பாக தானே பண்ணிட்டு இருக்கிறார். சார் அது விரும்புகிறதா சார்? தாவேக்கா இந்த மாதிரி அதிமுகவை கரைக்கிறத பாஜக விரும்புதா? அப்படியெல்லாம் என்னங்க, ஒரு சீட்டு வந்திருக்கு. சும்மா பாஜக விரும்புதான்னு திமுகவும் அதிமுகவும் சேர்த்து எம்பி வருமானு தான் பார்க்குமே தவிர தமிழ்நாட்டில் பாஜக என்னத்தை சாதிச்சிட்டு இப்படியே ஒரு மேனியாவா எல்லாரும் பேசுறது வழக்கமாயிடுச்சு, சகோதரி உட்பட. சரி, இப்போ தாவேக்கா வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ்க்கு ஆதரவு கொடுத்தா பாஜக அந்த நிலைப்பாடை வந்து ஏத்துக்குவாங்களா? அவங்களை ஆதரவு கொடுப்பதற்கு அந்த நிலைப்பாடை ஏத்துக்குவாங்களா? அதுதான் விஜய் காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்தாலே 40 விழுக்காடுக்கு மேலே போயிடும். அதனால பாராளுமன்றத்தை மையமாக வச்சு திமுக அதிமுக மோடி பிரதமர்னு ஒரு அணியை கட்டமைக்கணுங்கிறத நம்மளோட கருத்தாக நம்ம சொல்கிறோம். பட் அது இட் இஸ் எ லாங் வே டு கோ. அதில் திமுக அதிமுக சேர்ந்தா கெமிஸ்ட்ரி கரெக்டாக இருக்குமா? திமுக காரங்க அதிமுக ஓட்டு போடுவாங்களா? திமுக இன்னும் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு மயக்கத்தில் வந்து வெளியே வருமா? எல்லாம் தெர் ஆர் சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ். பட் அவங்க பெரிய பொசிஷனில் இருக்காங்கங்கிறத நம்ம ஒத்துக்கிறோம். 3வது வருவாங்கன்னு ஃபஸ்ட்டு இம்பேக்டே 35 வந்து இடம் வந்துட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் கூட்டணி கட்சி வந்துட்டு அதிகாரம் வந்துட்டு 40க்கு மேலே அவங்க வந்துடுவாங்கங்கிற நம்ம கணக்கு போடுறோம். ஸோ அதை வந்து மோடிக்காக நம்ம இருமுனையாட்டு அதை ஆக்க முடியுமா நம்ம முயற்சி பண்ணுறோம். அதில் பல பிக்கல் பிடுங்கள்லாம் இருக்குது. குறிப்பாக ஸ்டாலின் மேலே நல்லெண்ணம் இல்லாத ஒரு கோஷ்டி அதை கெடுக்கும். ஸ்டாலினை கெடுத்துருன்னு நினைக்கக்கூடிய ஒரு கோஷ்டியே ஸ்டாலின் கூட வந்தே கெடுக்கும். அது ஒரு பெரிய இது இருக்குது. அதிமுக தரப்புல நாங்க பரம்பரை திமுக எதிர்ப்புலேருந்து வந்தவங்க, திமுக எதிர்ப்பு தான் எங்களோட இதுன்னு அவங்க சொல்லுவாங்க. அது ஒரு சிக்கல் இருக்குது. எல்லா சிக்கல்களையும் மீறி நம்ம பல மாநிலங்கள்ல மோடிக்காக நம்ம பலரும் செய்தோம். நிதிஷ்குமார் அல்லது லாலு யாதவ் ரெண்டுல ஒருத்தர் வேணும்னு சொல்லும்போது தான் நிதிஷ்குமாரை திரும்ப கையில் எடுத்தாங்க. அதே மாதிரி கர்நாடகாவில் தோத்ததுமே வந்து தேவகவுடா வேணும்னு சொல்லும்போது தான் அண்ணாமலை தான் இவர் பிஎல் சந்தோஷ் மூலமா அந்த அணியை இது பண்ணாரு. ஜாட் எதிர்ப்பை டைலூட் பண்றதுக்கு சரண் சிங்ஜி எமர்ஜென்சி செய்த ஒரு பெரிய லீடர், அவரோட பேரை ஜெயந்த் சௌத்ரியை நம்ம இது பண்ணோம். இப்படி பல விஷயங்கள் வந்து நம்ம மோடிக்கு எது நன்மையோ அதை நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். ஆஜ்கார் எம்மை டிஃப்யூஸ் பண்ணோன்னு 2014 பாரத் பதக்ஜி குஜராத் டீம் அவர் மோடிக்கு லாயலிஸ்ட். அந்த காலகட்டத்தில் வந்து தொடர்ந்து நம்ம பல விஷயங்கள் மோடிக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம முயற்சிகள் வந்து 3 முறை வந்து கை கொடுக்கல. இப்போ நம்ம வந்து ஒரு 98 அடல்ஜிக்கு தலைமையில் ஒரு அணி உருவாச்சு. அது உருவாதில் நம்ம பங்களிப்பு பெருசாக இருந்தது. அந்த ஜெயலலிதாவுக்கு அன்னை கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு இல்லாத போது துணிஞ்சு எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருன்னு சொல்லி 47 விழுக்காடு வாக்கெடுத்தாங்க. அதே மாதிரி வாஜ்பாயை முன்னிறுத்தி கலைஞர் 47 விழுக்காடு வாக்கெடுத்தாரு. அப்படி இருக்கும்போது திமுகவும் அதிமுகவும் மோடியை முன்னிறுத்தினா 50 விழுக்காடு தாண்டுங்கிறது என்னோட கருத்து.
அதில் வந்து திமுகவுக்குள்ளே ஸ்டாலின் மீது வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்டவங்க, ஸ்டாலின் கூட ஸ்டாலின் வளரக்கூடாதுன்னு சசிகலாவையும் வைகோவையும் சப்போர்ட் பண்ணவங்க இப்பவும் ஸ்டாலினை கெடுக்கிற வேலையை பார்க்குறாங்க. அதே மாதிரி அதிமுகவுக்குள்ளேயும் அவங்க சென்டிமெண்ட் திமுக எதிர்ப்பில் வந்ததுங்கிறதுல அவங்களும் இருக்கிறாங்க. இதெல்லாம் மீறி இன்னும் 2.25 வருஷம் இருக்கக்கூடிய காலகட்டத்துக்குள்ள லாங் வே டு கோ. இப்போ இன்னைக்கு தான் நிலைமை இப்படி தான் இருக்குது. கண்டிப்பா சார். இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார். அதாவது உதயநிதி சீமானவர்கள் ஒரே மேடையில கல்யாணத்துல சந்திக்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவர்கள் இருவரும் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, காரணம் காங்கிரஸ் அங்க இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகள் பரவிய வண்ணம் இருக்கு. இதற்கு சீமான் வந்து இசை கொடுப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு சார். எனக்கு தெரிஞ்சது வர வேலுப்பிள்ளை பிரபாகரன் உணர்வோட அதே வில் போரோட சீமான் தனிச்சு தான் அனுப்பாருங்கிறதான் என்னோட பார்வை. இப்போ ஏற்கனவே விஜயும் சீமானும் நின்று இருந்தால் ஸ்வீப் பண்ணியிருக்கோம். சீமான் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிருப்பார், 50-60 சீட்டு நாம் தமிழர் ஜெயித்திருக்கோம், ரவீந்திர சாமி தான் கெடுத்துட்டாங்கிற ஒரு கருத்து வந்து பரவலாக தமிழகம் முழுவதுமே முழுக்க பேசப்படுது. சீமான் பிரபாகரனோட உறுதித்தன்மையோடு இருக்கிறாரு, அதே உறுதித்தன்மையோட சீமான் நிற்பாருங்கிறது தான் என்னோட எண்ணம். ஒரு அரசியல் அரங்கத்துக்குள்ள ஸ்டாலினை பார்த்து பேசுகிறதோ, உதயநிதி ஸ்டாலினை ஒரு சகோதர பாசத்தோடு பேசுகிறதோ தவறே கிடையாது. அது வந்து அரசியல் நாகரிகம், அதை வரவேற்கத்தக்கது. அப்போ ஏன் விஜய் வந்து சீமான் வீட்டுக்கு போனார்? அது ஏன் நாகரிக சந்திப்பு தானே. நான் ஜெயித்துட்டேன், எனக்கு துணை நின்னுங்க, ஒட்டுமொத்த தமிழர் நலனுக்காக எனக்கு துணை நின்னுங்கன்னு தானே அவர் வந்து ஸ்டாலினை பார்த்தாரு, சீமானை பார்த்தாரு. அது அதே மாதிரி தானே இதுவும். ஸோ இதெல்லாம் வந்து அரசியல் நாகரிகம், பண்பாடு. அதுவும் இதுக்கும் கூட்டணிக்கும் சம்பந்தம் இல்லை. வேலுப்பிள்ளை பிரபாகரன் மாதிரி தான் சீமான் களத்துக்குள்ள நிற்பார். அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரையில் சீமானை பற்றிய என்னோட பார்வை. இன்னும் சொல்லப்போனால் சீமான் வந்து என்டிஏல வந்திருந்தாருன்னா எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் ஆயிருப்பார், சீமான் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிருப்பார், கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்கும். ரவீந்திர சாமி கெடுத்துட்டாங்கிறதான் எனக்கு எதிராக அதில் முயற்சி பண்ணி தோற்றவங்க என்கிட்ட சொல்கிறாங்க. பட் உண்மையிலேயே சொல்கிறேன், சீமானோட உறுதித்தன்மை சரிங்கிற பார்வையை தான் நான் சொன்னேனே தவிர இந்த அலோன் கான் கால் த ஷாட்ஸ் இன் என்டிகே, அதுதான் உண்மை. கண்டிப்பா சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார்.